அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்த வங்கதேச கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. சென்னையில் நடந்த முதல் டெஸ்டில் இந்தியா 280 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் இருந்தது. இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் உள்ள கிரீன் பார்க் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பந்து வீசுவதாக அறிவித்தார். முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்காளதேசம் முதல் நாளில் 35 ஓவர்களில் 3 விக்கெட்டுக்கு 107 ரன்கள் எடுத்திருந்த போது மழை பெய்தது. மழை தொடர்ந்ததால் 2வது, 3வது நாள் ஆட்டங்கள் ரத்து செய்யப்பட்டன. நேற்று 4வது நாள் ஆட்டம் நடைபெற்றது. பேட்டிங்கை தொடர்ந்த வங்காளதேசம் தனது முதல் இன்னிங்ஸில் 233 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. அடுத்து களமிறங்கிய இந்திய அணி அதிவேக ரன் குவிப்பால் வரலாற்று சாதனை படைத்தது. T20 போல அதிரடி காட்டிய பேட்ஸ்மேன்களால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 34.4 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 285 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வங்காளதேசம் 10 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்தபோது 4வது நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இன்று 5வது நாள் ஆட்டம் தொடர்ந்தது. இரண்டாவது இன்னிங்ஸ் விளையாடிய வங்கதேச அணியில் ஷத்மன் இஸ்லாம் மட்டும் நிலைத்து ஆடி 50 ரன் சேர்த்தார். அதன் பிறகு முஸ்பிகுர் ரஹீம் 37 ரன் சேர்த்த நிலையில் மற்றவர்கள் சொற்ப ரன்களிலும் 2 பேர் டக் அவுட் ஆகியும் தடுமாறினர். அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த வங்கதேசம் 146 ரன் மட்டுமே சேர்த்தது. 95 ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்கை துரத்திய இந்திய அணியில் முதல் ஆளாக விக்கெட் ஆகி 8 ரன்களில் வெளியேறினார் ரோஹித் சர்மா. அடுத்த 6 ரன்னில் சுப்மன் கில் வெளியேற யஜஸ்வி ஜெய்ஸ்வால் அரை சதம் கடந்து 51 ரன்னில் அவுட் ஆனார். 3 விக்கெட் பறிபோன நிலையில் 17வது ஓவரின் 2வது பந்தில் ரிஷப் பந்த் 4 அடித்து இலக்கை எட்டினார். விராட் கோலி 29 ரன்னிலும் ரிஷப் பந்த் 4 ரன்னிலும் களத்தில் இருந்தனர். இதன் மூலம் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 2-0 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றி வங்கதேசத்தை ஒயிட் வாஷ் செய்தது. திருமலை திருப்பதி திருக்குடை உபய உற்சவ ஊர்வலம் அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது.